ஃபாஸ்ட். ஃப்ளைட்னா ஃபாஸ்ட். பிரியாணினா டேஸ்ட். ஆஹா. பிரியாணினா டேஸ்ட். இந்தியாவுல இந்த கல்லூர் தாங்க பெஸ்ட். ஆஹா ஆஹா ஆஹா. இதே தான் 3 நாளைக்கு முன்னாடி சேலத்துல சொன்னேன். இதே டயலாக். ஃப்ளைட்னா ஃபாஸ்ட், பிரியாணினா டேஸ்ட், நம்ம சேலம் தாங்க பெஸ்ட் அப்படின்னாப்ல. டக்குன்னு ஊரை மட்டும் மாத்திக்கிறது கான்செப்ட் மாறாது. ஓகே. பேச்ச பத்திங்களா? பேச்ச ஆளை பத்தி ஆளை கேக்குறவன் கேணையா இருந்தா கேஆர் விஜயா கொண்டாட கேடிவி தெரியுமா? நானும் போட்டு பார்த்தேன். நோ சிக்னல் வருது. செட்டா பாக்ஸ் பணம் கட்டலாம். ஆமா. பேச்ச ஐயோ அப்பா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆம்பளை பசங்க எல்லாம். தம்பி நல்லா தெரிஞ்சுக்க. மஞ்ச கயிறை கையில கட்டினா காப்பு. மஞ்ச கயிறை கையில கட்டினா காப்பு. இதே ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்துல கட்டினா வச்சிருவாங்க ஆப்பு. பேச்ச பத்தி அதோட நம்ம ஆப்பு மட்டும்தான். பேச்ச பத்திங்களா? பேச்ச தயவு செய்து அக்கா நான் யாரும் தப்பா நினைக்காங்க. ஆமா. டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்காதீங்க. டிவி பார்க்கும்போது டிவியை பார்க்காதீங்க. டிவி பார்க்குற ஆளை பாருங்களேன். இப்படி பார்க்குறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா பார்க்குது உள்ள கொசு போய் நாள் குட்டி போட்டு போகுது. தம்பி இருந்தா வேட்டி பாத்தியா? இப்படி ஒரு அம்மா விளாங்க டிவியை பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு சோறு விட்டுது. நல்லா சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடு. குழந்தை தவந்து போயிடுச்சுக்கா. நாய் வந்து பட்டு கிடக்கு. நாய்க்கு சோறு விட்டு பையன் இப்படி ஆயிட்டே நாய் இப்படி ஆயிடுச்சு. சத்தியமா தம்பி உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நீங்க கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க. என்ன அர்த்தம்? மோசமான ஆள் அவர்னா தெரியுமா? எவ்வளவு கோவத்துல இருக்கு தெரியுமா? ஆமா. பேஸ்புக்னு போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன நாசமா போக. இந்தியாவில் இந்த கொடுமை தாங்க. என் பொண்டாட்டிலாம்னு நான் வெளியே சொன்ன வெக்க கேடு. 1 மாசமா துவைக்கலக்கா. ஒரு நைட்டி கருப்பு கலர் நைட்டி. கருப்பு கலர் நைட்டி 1 மாசமா துவைக்கலனே. குளிச்சு 1 வாரம் ஆச்சு. மூஞ்சிய தலைய பூரா இப்படி போட்டு முடிய போட்டு தோசை கல்ல வச்சுக்கிட்டு இப்படி தோசை கரண்டி வச்சுக்கிட்டான். எங்க வீட்டு தோசை அப்படின்னு பேஸ்புக்ல போடுறேன். 5000 பேர் லைக் போடுறாங்க. லைக் போட வேண்டியவன் நான்டா. லைக் போட வேண்டியவன் நானு. ஊர்ல இருக்கவே லைக் போடுறான். கீழே ஒருத்தன் கேட்கிறான் எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா? எனக்கே கிடைக்கலையடா. எனக்கே தோசை கொடுக்கலையே. அல்ல இவன் உடனே வீட்டுக்கு வாங்க தர்றேன். அப்புறம் நான் தூக்குல தொங்கவா? நான் கேட்கிறேன். இந்தியாவில் அது கிராமத்துக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் நான் கல்யாணம் ஆனது ஆகாது எம்பிட்டுன்றீங்க. டிக்டாக்ல நல்ல வேளை அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப தடை பண்ணிட்டாங்க. எப்படியோ சீனா இந்தியா சண்டை வந்து நிப்பாட்டாங்க. இப்படி நிக்கிறா என் பொண்டாட்டி. வேட்டி பார்த்து பரவாயில்லனே. தூக்காத ரேஷன் கடை சீல தெரியுது கீழே. ராமராஜ்னே. எது இது எது ராமராஜ்? சும்மா பிராடு வித்தலாட்டம் பண்ணாதயா. ராமராஜா இப்படி நிக்கிறானே டிக்டாக்ல வந்து நின்றுக்கிட்டு டாடி மம்மி வீட்டில் தலைபோட இது நான் பாக்குறேன். ஏன் பொட்டாட்டி தானே. இப்ப நைட்டு நான் வீட்டுல படுக்கிறதே கிடையாது. சாவடியில வந்து படுக்கிறேன். ஏன் எப்ப எவன் கொள்ளுவானே தெரியல. பூரா பயந்து போய்த்திடுறான். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வாக்க போகும்போது எப்படிமா வந்தீங்க நீங்க? எப்படியா வந்து காமிக்க? ஏன்னா அந்த துண்டு அதுக்கு தானே கொண்டு போனேன். இருங்க அப்பதானே அந்த ஜோக்கு ஞாபகம் வரும் உனக்கு. ஒரு காலத்துல கல்யாணம் நான் சத்தியமா சொல்றேனே. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், கமலஹாசன் எவனுமே நடிகர்லனே. பிறந்ததுல பொம்பளை பிள்ளை நடிகர். எப்படி நடிக்கிறாங்க? எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வாக்க போகும்போது நான் நடந்தே காட்டேன். பார்த்து அருணாக்குடி கருப்பு கலரா? ஹலோ சாமிக்கு ஆகாதா? கம்பெனி டீ இருக்கு. நல்லா பாரு தம்பி. நல்லா பாத்துக்கோங்க பொண்ணு பார்க்கும் போது எப்படி வர்றாங்கன்னு. ஏன்னா ஒரு டீம்ல 1-2 இதா சரி பண்ணிடலாம். எனக்கு டீமே இப்படி வந்து வாச்சிருக்கு பாருங்க.